நேரம் வெம்போடு விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். கர்ப்பத்தை காரணமா வச்சு அந்த கஸ்தூரி கலங்கடிக்கிறா. டாக்டர் சார், டாக்டர் சார் சொல்லுங்க. ஒரு அவசர செய்தி சார். என்ன? மாதவி ஸ்டேஷன்ல இருக்கிற கஸ்தூரியை பார்க்க போறதா தகவல் வந்திருக்கு. அத சொல்லத்தான் உங்களை தேடுனேன். ராசு தான் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னா, அதான் இங்க வந்தேன். சரி, நீங்க போங்க, நான் சரிங்க சார். பார்க்கறேன். மாதவி எதுக்காக ஜெயில இருக்கிற கஸ்தூரியை போய் பார்க்கணும்? அதான் நானும் யோசிக்கிறேன். சரி சரி, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். சரி சரி, யோசிச்சது போதும். 2 பேரும் எல்லையை குடிங்க. எவ்வளவு நேரம் கையில நானே வச்சுட்டு இருக்கிறது. அத்தை, வாடி என் மகா மாதவி. புத்திசாலித்தனமா என்ன உள்ள கொண்டு வந்து வச்சாச்சு. வெளியில இருந்து உன் ஆட்டத்தை ஆடலான்னு நினைக்காத. சீக்கிரமாவே நான் உன்னை உள்ள இல்ல மேலேயே அனுப்பி வைக்கிறேன். பரவாயில்லையே. கொலை பண்றதுக்கு முன்னாடியே அப்புறம் வரா மாறி எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களே. என்ன கொலை பண்றதா மிரட்டுறீங்கன்னு எக்ஸ்ட்ராவா ஒரு கேஸ் சேர்த்து எழுதட்டுமா? கூடுதலா ஒரு 2 வருஷம் போனஸ். என்ன ஆட்டம் காட்டுறியா? உன் அலும்பலுக்கெல்லாம் பயந்தவ இந்த கஸ்தூரி இல்ல. சரி, ஏதோ போனா போகட்டுமே அத்தையாச்சேன்னு பார்க்க வந்தா. ஏய் சிச்சி, நிறுத்து. யாரடி உனக்கு அத்தை? நீங்கதான். அந்த தகுதி உனக்கு இல்லடி. அந்த தகுதிய உங்க பையன் எனக்கு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்களை பாட்டியா வேற ஆக்கியிருக்காரு. என்ன புரியல? ஏன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா உங்க பையனா? அப்போ பாட்டி நீங்க தானே? எவனுக்கோ உருவானதுக்கு என்ன ஏண்டி உறவு கொண்டாடுற? உங்க மகன் எவனும் இல்லையே அத்தை. நீ அந்த வார்த்தைய சொல்லாத. வேற யார் சொல்லணும்? பிரீத்தி சொன்னாதான் பிடிக்குமோ? என்ன லுக்கு? என்ன எதுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் அத்தை. பிரீத்திய பழி வாங்கறதுக்கு உங்க பையன் நினைப்ப ஏன் மனசுல விதைச்சிங்க. அந்த விதை இப்ப கருவாகி உருவாகி சீக்கிரமா வெளியே வரப்போகுது. குழந்தை பிறந்தா குட்டி பாப்பாவை உங்களுக்கு காட்டணும். எந்த ஜெயிலுக்கு வரலாம்? திருச்சி சென்ட்ரல் ஜெயிலா இல்ல மதுரை மத்திய சிறையா? ஏய், அந்த அளவுக்குலாம் நீ கற்பனை பண்ணிக்காத. கற்பனை இல்ல, இது நிஜம். நீங்க என் கருவ கலைக்க போட வந்த ஊசி மருந்து லேப் டெஸ்டுக்கு போயிருக்க. கோர்ட்ல தெரியும் அதோட எஃபெக்ட் என்னன்னு. ஏய் மாதவி, நான் எரிமலை. நீ என்கிட்ட மோதி ஜெயிச்சிட முடியாதுடி. என்ன பிரயோஜனம்? ஒரு ஊசிய வச்சு ஊசி அளவுல தான் என் வேலையை காட்டினேன். அதுக்கே இந்த எரிமலை கம்பிக்குள்ள நமத்து போய் கிடக்கே. நீ ஆடுற ஆட்டம் புத்திசாலித்தனம் இல்ல, முட்டாள்தனம். வேண்டாம் மாதவி, விபரீதம் விபரீதமாயிடும். அப்புறம் உன்னால தாங்க முடியாத. வயித்துல ஒரு புள்ளைய தாங்கிட்டு இருக்க. அந்த குழந்தை சென்டிமெண்ட் வச்சு எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போய் உங்களை உள்ளேயே என்னால வைக்க முடியும். ஏய், ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன வேணும்? தாலி வேணும். உங்க மக கட்டணும். நீங்க கட்ட வைக்கணும். என்ன உங்க வீட்டு மருமகளா ஆக்கணும். சம்மதமா? சம்மதம்னு சொன்னா உடனே நீங்க இந்த மாமியார் வீட்ல இருந்து
அந்த மாமியார் வீட்டுக்கு வந்துடலாம். என்ன புரியல? கேஸ வாபஸ் வாங்கி ஏன் மாமியாரா உங்க வீட்டுக்கு வந்துடலாம். சீக்கிரம் சம்மதிங்க. சம்மதிக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? ஊசி மருந்து லேப் டெஸ்ட் முடிஞ்சு வரும். சட்டம் பாயும். சாட்சிகள் பேசும். தண்டனை கூடும். அப்புறம் இப்படியே நீங்க ஜெயில் கம்பிய புடிச்சு புடிச்சு உங்க ஆயுள் ரேகை தேய தேய ஆயுள் முடியற வரைக்கும் இங்கே இருக்க வேண்டியதுதான். அடியே மகா மாதவி, எனக்கு பேசுற சட்டம் உனக்கும் பேசுண்டி. உன் வயித்துல வளர குழந்தைக்கு கிருஷ்ணா காரணம் இல்லைன்னு டிஎன்ஏ டெஸ்டுக்கு நானும் அப்ளை பண்ணுவேன். கோர்ட் ஆர்டரோட சட்டப்படி டெஸ்ட் எடுத்து அது பொய்ன்னு நிரூபணமாச்சுன்னு வச்சுக்கோயே. அதுக்கப்புறம் நீ இங்க, நான் அங்க. அருணாத்த, உள்ள இருக்கிற நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஆனா வெளியே இருக்கிறேன்னா எஸ்கேப் ஆக முடியும். வயித்துல குழந்தையோட இருக்கேன்னா அத பெத்தெடுத்து உங்க வாரிசோட வருவேன். அப்புறம் எந்த டெஸ்ட் எடுத்து என்ன பிரயோஜனம் அத்த? ஏண்டி உள்ள வச்சு வேடிக்கை காட்டுறியா? அத்த, நீங்க தீபாவளிக்கு தான் வெடி வெடிப்பீங்க. நான் தினம் தினம் வெடி வைப்பேன். சொல்லுங்க உங்க கிருஷ்ணா கிட்ட, அவர்கிட்ட சொல்லி சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க சொல்லுங்க. அப்பதான் அச்சுத போடவும் ஆசீர்வாதம் பண்ணவும் உங்களை நான் வெளியே கொண்டு வர முடியும். இல்லன்னா நிரந்தரமா உள்ளதான் வரட்டா? ஏன் பிரீத்தி ஒரு மாதிரியாவே இருக்க? முகத்துல ஒரு தெளிவு இல்ல. என்னமோ தெரியல, வெளியவே போக வேண்டாம்னு நினைச்சேன். நீங்க வற்புறுத்தினதுனால வந்த. பிரீத்தி, இனிமேதான் நீ சந்தோஷமாவே இருக்கணும். ஒரு அயோக்கியம் கிட்ட மாட்டாம தப்பிச்சிருக்க. அந்த நிம்மதியோட சந்தோஷத்தோட நீ இருக்கணும். இனிமே அவன் எதுக்காகவும் உன் முன்னாடி வரவே மாட்டான். ம்? பிரீத்தி, வா போலாம். அனி, அவன் பின்னாடியே வரான். ரோட்ல போற தெருநாயை விரட்டினா அது பின்னாடியே தான் வரும். நீ பயப்படாம வா பிரீத்தி. நில்லுங்க, நான் பிரீத்தி கிட்ட பேசணும். ஏய், நீ யாரு? எதுக்கு அவகிட்ட பேசணும்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. பிரீத்திக்கு தெரிஞ்சா போதும். இவ எங்க வீட்டு பொண்ணு. எங்களை தவிர இவளுக்கு வேற யாரையும் தெரியாது. நீ கிளம்பு. வாமா. நில்லுங்க, நீங்களே பேசிட்டு போன எப்படி? பிரீத்தி பேசட்டும். அவ பேச மாட்டா. எதுவும் பேசாம நீ போயிடு. நான் பேசினா அவ பேசுவா. அவகிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். அந்த அளவுக்கு நீ ஒண்ணும் முக்கியமான ஆள் இல்ல. மரியாதை கெடுத்துக்காம போயிடு. மானம் மரியாதை எல்லாத்தையுமே தான் கெடுத்துட்டீங்களே. கெடுத்தோன்னு சொல்லாத. மாதவிய கெடுத்த வேணும் சொல்லு. அதுதான் உனக்கு சரி.
அது தப்புன்னு தான் நான் சொல்ல வந்திருக்கேன். அது உண்மை இல்ல. நான் பிரீத்தி கிட்ட தனியா பேசி ஆகணும். ஊரே கூடி பேசிக்கிட்ட உண்மையான விஷயத்த தனியா பேசி பொய்யாக்கலான்னு பாக்குறியா? அண்ணி போலாம். பிரீத்தி ஒரு நிமிஷம். ஊர் பேசுனத உண்மை நம்பிடாத பிரீத்தி. உண்மையா பழகின என்ன நம்ப. இது நாள் வரைக்கும் இருந்த உண்மையான நட்பையும் பல நாள் பழகின காதலையும் ஒரே நாள்ல தூக்கி எறிஞ்சிடாத. ப்ளீஸ் பிரீத்தி, ப்ளீஸ் பிரீத்தி, உன்னை கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். அண்ணி நட்பும் காதலும் கூட உண்மையா பழகும் போது கற்பு மாதிரிதான். அடுத்தவ கற்பை கெடுத்துட்டு காதலை பத்தி பேச எவனுக்கும் தகுதி இல்ல. வாங்க போலாம். பேசியாச்சுல, நீ கிளம்பலாம். வா. பிரீத்தி, 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 ப்ளீஸ் பிரீத்தி, பிரீத்தி நான் சொல்றது கேளு. பிரீத்தி, பிரீத்தி நில்லு பிரீத்தி. ஏய், எவ்வளவு தூரம் சொல்றேன் பிரீத்தி, ப்ளீஸ். கைய விடுன்னு சொல்றேன். நான் சொல்றது கைய விடு. பிரீத்தி, நான் தப்பே பண்ணல பிரீத்தி. கைய விடு. கைய விடு. நீங்க சும்மா இருங்க ப்ளீஸ் பிரீத்தி. நான் சொல்றது கேளு பிரீத்தி. நான் எதுவும் பண்ணல பிரீத்தி. நான் தப்பு பண்ணல பிரீத்தி. நீ என்ன நம்ப மாட்டேங்கிற பிரீத்தி? ப்ளீஸ் பிரீத்தி, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. மரியாதை கைய விடு. கைய. ஏய், பிரீத்தி, அவ கைய விடு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல பிரீத்தி. அவங்க சொல்றத கேட்க. இங்க பாரு. ஏய், கைய விடுன்னு சொல்றேன்ல. பிரீத்தி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு ப்ளீஸ் பிரீத்தி. நல்ல வேளை நீங்க எல்லாரும் வந்தீங்க. இவ அப்ப ஊர் தலைவரா இருக்கிறதால ரோட்ல போற எவ கைய வேணாலும் பிடிச்சு இழுப்பானே. இவ பம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா நீ எவ கையா இருந்தாலும் பிடிச்சி இழுப்பியா? என்ன நடக்குது தெரியாம கால் மேல கை வைக்கிறீங்க. அண்ணி அவனுக்கு செம்ம அடி விழுது அண்ணி. நல்ல விழட்டும். அதனாலதான் ஊர்க்காரங்க கிட்ட அப்படி சொன்னேன். செத்துற போறா அண்ணி. செத்தா சாகட்டும். நீ வா. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓடி போயிடாம. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் நீ தாண்டி என் பொண்டாட்டி. போவடியா? நில்லு மாதவி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா, அந்த பக்கம் போய் பேசிக்கலாம். கேள்விப்பட்டுதான் வரேன். நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? இது தேவையா? ஏன் ஒரு வயசு பொண்ணு ஏண்டா ஸ்டேஷன் படி ஏன்னு ஃபீல் பண்றியா? அதுக்காக இல்ல. அப்போ எனக்காக நீ ஃபீல் பண்ண மாட்டியா? போதும் போதும், ஃபீல் பண்ணி தான் இப்ப இந்த அளவுக்கு இருக்க. எந்த அளவுக்கு? அதான் பஞ்சாயத்து, ஸ்டேஷன், டாக்டர் சர்டிபிகேட்னு. இது போதுமா இல்ல குழந்தைய பிறந்தாச்சுன்னு சொல்லணுமா? பாக்கலாம். அது 8-9 மாசம் பிரச்சனை அரவிந்த். இப்ப எதுக்கு அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அது இழுத்துக்கிட்டே போச்சுன்னா குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிடு. குழந்தை யாரு மாதிரி இருக்கணும்? கிருஷ்ணா மாதிரிதான். அடிச்சனா? ஏன்னு கோவப்படுற? வேற யாருன்னு சொல்ல முடியும்? நடக்காத தப்புக்கு நீ கர்ப்பம்னு சர்டிபிகேட் ரெடி பண்ணியாச்சு. இனி குழந்தைக்கு யாரை காட்டுறது? அதுக்கு என்ன, நிஜமாவே கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளைய பெத்துக்க வேண்டியதா? அப்பதான் நம்ம ஆடுற நாடகம்லாம் உண்மையா இருக்கும். நாடகம் சரி, ஆனா அது இல்ல வாழ்க்கை. வேற இதுக்கு மேல என்ன எவன்டா கல்யாணம் பண்ணிப்பா? கர்ப்பத்தோட இருக்க எனக்கு யாரு வாழ்க்கை தருவா? கர்ப்பம் பொய் தானே? மத்தவங்களுக்கு அது உண்மைதானே? சரி சரி, வேற ஏதாவது பேசலாமா? என்ன பேச? நம்ம என்ன இங்க லவ் பண்ணவா வந்தோம்? திமிரா பேசுற பாத்தியா? சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். நான் சீரியஸாவே கேக்குறேன். எதனால ஸ்டேஷன் போன? கஸ்தூரிய பார்த்த? இதெல்லாம் உனக்கு தேவையா? அத்தை போய் மருமக பார்க்க வேண்டாமா? அதான் சும்மா போய் மிரட்டிட்டு வந்தேன். நானும் தான் மிரண்டு போயிட்டேன். ஏன்? கர்ப்பம் சர்டிபிகேட் எல்லாமே டிராமா. நீயா போய் எதுக்கு ஸ்டேஷன்ல மாட்டணும்? சந்தேகத்துல அரசு தரப்புல உன்னை செக் பண்ணா போச்சு.
நீயும் நானும் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும். மோசடி மான நஷ்ட வழக்குன்னு போட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஜெயில் தான். நீ ரொம்ப பயப்படுற அரவிந்த். உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான், நான் ஒத்துக்கிறேன். இனியும் இப்படி பண்ணாத. சரி சரி, முதல்ல எனக்கும் கிருஷ்ணாக்கும் கல்யாணம் பண்ற வழிய பாரு. அது மட்டும் தான் நான் செய்யல. கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக்குறது நீதானே? ஏய் சத்தமா பேசாத மாதவி, பிள்ளைக்கு என்ன அப்பனா ஆக்கிர போறாங்க. ஆமா, என்ன ஏன் சொல்ற? நீதான் இந்த டிராமா ஐடியா கர்ப்பம்னு சொன்னதெல்லாம் நீதானே? அந்த அர்த்தத்துல சொன்னேன். ரெண்டு அர்த்தம்லாம் தெரியாது. இனி இப்படி சொல்லாத, பயமா இருக்கு. சரி சரி, அடுத்தது கிருஷ்ணாவோட நடக்க வேண்டிய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஒரு டாக்டரை கல்யாண தரகரா ஆக்குற. சரி விடு அரவிந்த், கல்யாண பத்திரிக்கை நீயே செலக்ட் பண்ணு, நான் வரேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஏய். கிருஷ்ணா, அப்பா, கிருஷ்ணா, என்னாச்சு? யார் அவன் அடிச்சது? பிரீத்தி கிட்ட பேசி உண்மையை புரிய வைக்க முயற்சி பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள அங்க வந்தவங்க எல்லாம் ஒண்ணு கூடி. எவன் அடிச்சது? எவன் அடிச்சது? சொல்லு, அவனை உண்டுல ஆக்கிடுறேன். அப்பா, அப்பா, வேணப்பா. அடிச்ச யாரையும் திருப்பி அடிக்க வேணாம்ப்பா. ஏன்டா திருப்பி அடிக்க கூடாது? உனக்கு ஏதோ ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் சும்மா விட மாட்டேன்டா. அப்பா, நான் அடி வாங்கும் போது அவ என்ன பார்த்தாப்பா. அவ கண்ணுல காதல் தெரிஞ்சதுப்பா. வடா முட்டாள், முட்டாள், முட்டாள். சம்பந்தம் பேச போனதுல அசிங்கப்படுத்தினா, ஊரை குட்டி மானத்தை வாங்கினா, இப்ப உன்னை அடிச்சிருக்கா. இவ்வளவு நடந்தோம் உனக்கு அவ கண்ணுல காதல் தெரியுதா? ஆமாப்பா, அவ என்ன திரும்பி பார்த்துக்கிட்டே தான் போன. அவ என்ன பார்த்த பார்வையில வலியெல்லாம் மறந்து போச்சுப்பா. டேய், உன் அந்த நிலைமையில பார்த்து எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் போட்டுருக்கா. அடிச்சவன் முகம் ஞாபகம் இருக்கா? சொல்லு, வெட்டி ஒளி போட்டுறேன். இல்லப்பா, இல்ல. நான் அடி வாங்கும் போதும் அவ என்ன பார்த்தா. நான் அடி வாங்கி கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் அவ என்னதான்ப்பா பார்த்தா. போடா பைத்தியக்காரா, காதலாவது கத்திரிக்காவது. காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு அவளை பார்க்க வச்சிருக்கா? ஏன்டா இப்படி இருக்க? ச்சே. அப்பா, ஒரு வகையில் அடிச்சவங்களுக்கு நன்றி தான்ப்பா சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டதுனால தானே அவ என்ன பார்த்தா. டேய், என் ரத்தம் கொதிக்குதுடா. உங்க அம்மா பாட்டிக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணும் புரியலடா. நீ இன்னும் அவளே நினைச்சிட்டு இருக்கியா? அவளும் என்னதான்ப்பா நினைச்சிட்டு இருக்கு. அவ பார்வையிலே புரிஞ்சுக்கிட்டேன். அவளால ஏற்பட்ட அசிங்கத்தை அவளை வச்சுதான்ப்பா சரி கட்டணும். எப்படிடா? அவளை மறுபடியும் காதலிக்க வச்சு கல்யாணம் பண்ணணும். யாரால எனக்கு இந்த அவமானம் நேர்ந்ததோ அவங்க அத்தனை பேரையும் அவமானப்படுத்தணும்பா. இப்ப சொன்னியே, இதாண்டா சரியான முடிவு. செய்டா, செய். அவளை திரும்ப திரும்ப பாரு. விரட்டி விரட்டி காதலி. கல்யாணத்தை முடி. அந்த குடும்பத்தை அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். விட மாட்டேன்பா, விட மாட்டேன். எனக்கு எவ்வளவு அடி மேல அடி விழுந்தாலும் சரி, அவளை கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன்.